வணக்கம், இது உங்க டேனி அப்டேட்ஸ். கோவில்பட்டியில் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே மாணவர்களை வெளியேற்றிய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வஉசி மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இன்று மாலை பெய்த இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருந்த பொழுதே மாணவர்களை வெளியே அனுப்பிய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பள்ளியிலிருந்து வெளியேறும் நீர்ப்பாதையில் அடைப்பு ஏற்பட்டதால் முழங்கால் அளவு மழைநீர் பள்ளி வளாகத்திற்குள் தேங்கியது. இதனால் மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் நடக்க முடியாமல் தவறி விழுந்து சக மாணவர்கள் அவரை தூக்கி சென்று வெளியே மழையில் அமர வைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது மட்டுமன்றி 1 மணி நேரத்திற்கு மேலாக மழையில் நனைந்தவாறே நுழைவு வாயிலில் நின்றிருந்த மாணவனை எதிரே உள்ள கடைக்காரர்கள் திட்டியதால் சக மாணவர்கள் அவரை அழைத்து சென்றது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமன்றி ஆபத்தான முறையில் கொட்டும் மழையில் பள்ளியின் முகப்பில் உள்ள நெடுஞ்சாலையின் குறுக்கே சென்டர் மீடியேட்டரில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் கடந்து சென்ற காட்சி பதபதைக்க வைத்தது. மாணவர்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் ஆபத்துகளையும் உணராத தலைமை ஆசிரியரின் செயலை கண்டிப்பது மட்டுமல்லாமல் அவர் மீது மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் மேல் அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உடனுக்குடன் செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டேனி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்க பகுதி குறித்தான செய்திகளுக்கு 9944094973 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இது உங்க டேனி அப்டேட்ஸ்.